இது பேசுகிற வரதற்கான சிறிய பேச்சு. வள்ளுவன் தன்னை உலகிலே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்பது நம்ம வாழ்வார். தூய அறிவுடைய இறைவன் திருவிடலை தொழாதற்கு அவர் கற்ற கல்வியினால் என்ன பயனிருக்கும்? திருவிடல் இல்லாத கடவுளோட திருவிழி மனங்களை எப்பவுமே தூண்டல. அறியாமல் வரக்கூடிய ரெண்டு சேரவே சேராது. பொய்யற்ற ஒழுக்க நிலையில நிக்கிறவங்க நினைத்து நல்ல வாழ்க்கையில இந்த உலகத்தை வாழ்ந்து போவாங்க. மற்றவருக்கு மனக்கவையை மாற்றவே முடியாது. கேட்காத சரி பார்க்காத கண்ணால் எப்படி ஒரு பிரயோஜனம் இல்லையோ அது போல இறைவன் வணங்காதவங்களோட தலையால ஒரு பிரயோஜனம் இல்லை. புரியுதா? அதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வளரும் கவிஞர். பெயர் கிறிஸ்கோடி. இது பேச்சு திறன் வளர்வதற்கான சிறிய பயிற்சி. மொழியின் உச்சரிப்பு, சொற்கள் மற்றும் வாக்கிய அமைப்பு திறனை வலு செய்ய விளைகிறேன். அவற்றிற்கான சிறிய தொடக்கம் இது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்பது நமது பாரதி வாக்கு. அவரின் வாக்கின்படி நானும் முதலில் உலக பொதுமறையை மதிக்கும் விதத்தில் திருக்குறளை ஆழமாக கற்க விருப்பம் கொண்டுள்ளேன். அறத்துப்பாலில் உள்ளவை 4. அவை பாயிரம், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். அவற்றில் முதலாவது பாயிரம். அதில் அதிகார எண் 1 கடவுள் வாழ்த்து. அவற்றில் உள்ள 10 குறள்களை பார்ப்போம். குறள் எண் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இதற்கான விளக்கம் என்னன்னா, எழுத்துக்கள் எல்லாம் எப்படி அகரத்தை அடிப்படையாக கொண்டு வருதோ அதே போல உலகம் இறைவனை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குது. இதற்கான அர்த்தம் இதுதான். குறள் எண் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இதற்கான விளக்கம் என்னன்னா, தூய அறிவுடைய இறைவனின் திருவடிகளை தொழாதவருக்கு அவர் கற்ற கல்வியினால் என்ன பயன் இருக்கும்? அதுதான் இதற்கான விளக்கம். குறள் எண் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதற்கான விளக்கம் என்னன்னா, அன்பரின் அகம், அதாவது தூய உள்ளம் கொண்ட மனிதரின் உள்ளத்தில் வாழும் இறைவனின் சிறந்த திருவடிகளை தொழுபவர் இந்த உலகத்துல நிலைத்து வாழ்வார். அதுதான் இதற்கான அர்த்தம். குறள் எண் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. இதற்கான விளக்கம் என்னன்னா, விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளோட திருவடியை வணங்குறதுனால எப்பவுமே துன்பம் இல்லை. அதுதான் இதற்கான அர்த்தம். குறள் எண் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதற்கான விளக்கம் என்னன்னா, இறைவனின் புகழை அறிந்தவருக்கு அறியாமையால் வரக்கூடிய 2 வினையும் சேரவே சேராது. அதுதான் இதற்கான விளக்கம். குறள் எண் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதற்கான விளக்கம் என்னன்னா, ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் ஆசைகளை அடக்கும் இறைவனின் பொய்யற்ற ஒழுக்க நெறியில நிக்கிறவங்க நிலைத்து நல்ல வாழ்க்கைய இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போவாங்க. அதற்கான அர்த்தம் இதுதான். குறள் எண் 7. தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதற்கான விளக்கம் என்னன்னா, தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகள், அது யாரு? இறைவனுடைய திருவடிகள். அப்படிப்பட்டவரை வணங்குபவரை தவிர மற்றவருக்கு மனக்கவலையை மாற்றவே முடியாது. அதுதான் இதற்கான விளக்கம். குறள் எண் 8. அராளி அந்தனந்தால் சேர்ந்தாருக்கு அல்லால் பிராளி நீந்தல் அரிது. இதற்கான விளக்கம் என்னன்னா, அறக்கடலாகிய இறைவனின் திருவடிகளை தொழுபவரை தவிர மற்றவருக்கு பொருளும் இன்பமும் தரக்கூடிய ஆசையிலிருந்து விடுதலை இல்லை. அதாவது மற்ற கடலை இவங்களால கடக்க முடியாது. அதுதான் இதற்கான அர்த்தம். குறள் எண் 9. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதற்கான அர்த்தம் என்னன்னா, கேட்காத செவி பார்க்காத கண்ணால எப்படி ஒரு பிரயோஜனமும் இல்லையோ அது போல இறைவனை வணங்காதவங்களோட தலையால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுதான் இதற்கான அர்த்தம். புரியுதா? குறள் எண் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இதற்கான விளக்கம் என்னன்னா, நாம் அறிந்தவை பிறவி பெருங்கடல், அதாவது மறுஜென்ம எடுக்கிறதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம இறைவனை வணங்கணும். அதுவும் எப்படி வணங்கணும்? தொடர்ந்து வணங்கணும். அப்படி வணங்காதவரால்
இந்த கடலை கலக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். இதுதான் அதற்கான அர்த்தம். நன்றி. எதிர்காலத்துல என் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதற்கு பேச்சு வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஏதாவது இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்புறமா அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.